இழிவுபடுத்தி பேச்சு வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்ல. அது வந்து டிஎன்ஏ எஃபெக்டிவ் அது. அது வம்சா வழியா பேசுறது தானே சார். அவங்க தாத்தாவும் அப்படிதான் பேசினாரு சட்டசபையில. இவராது பொது மேடையில பேசுறாரு. அவருடைய தாத்தா வந்து சட்டசபையில பெண் எம்எல்ஏவை பார்த்து திராவிடம்னா என்னன்னு கேள்வி எழுப்பும்போது ஒரு பெண்ணுகிட்ட என்ன பேசக்கூடாது அதை பேசினாரு. பாவாடை நாடாவை கழற்றி பாவாடை தூக்கிப்பார் திராவிடம் தெரியும் சொன்னார். ஒரு அரசியல் தலைவர் நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார்னு சொன்னார். ஒரு திராவிட ஒரு ஆட்சி நடத்துற ஒரு தலைவர் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து சட்டசபையில பேசுற பேச்சா அது? பொது மேடையில அவங்களுடைய அப்பா பேசினாரு. விட்டா எடப்பாடி அம்மா காலுக்கு நடுவுல போய் பூந்துப்பாரு போலன்னு. இன்னைக்கு அவங்க புள்ள பேசியிருக்காரு. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. அவங்களுடைய வம்சா வழியா தானே சார். அவர் வீட்லயும் பெண்கள் இருக்கு. அவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர். அவருக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கு. அப்படின்னும் போது எப்படி ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசுற ஒரு ஒரு மனசு வருது? அதுக்கு வேலை கீழே உட்கார்ந்துருக்கிற தருதலைங்க கையை தட்டி வர சிரிக்குதுங்க. நல்லவனுங்களா இருந்தா சிரிப்பானுங்களா? நான் கேக்குறோம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பரம்பரையே அப்படிதான். இவங்க வந்து பரம்பரையே இந்த மாதிரி கேவலமா பேசுற, அதாவது இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருவாங்க. அதுல வேற இவங்க எங்களை விமர்சிப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு போனாரா, போராட்டங்களை பார்த்தாரா, இவர் இன்னைக்கு சிஎம் நிக்கிறாருன்னு. அவர் உன்ன மாதிரி கேவலமான செயல்லாம் பண்ணியிருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அவர் நேர்மையா வந்தவர், நேர் வழியில வந்தவர். இப்ப போயிருக்கிறாரு ஜெயிலுக்கு. சுதந்திர போராட்ட தியாகியா கைது செய்யப்பட்டு போயிருக்காரா? நாங்க கேக்குறோம். பண்ண பாவத்துக்கு ஜெயிலுக்கு போறீங்க, தண்டனை அனுபவிக்கிறீங்க. அதே என் பெருமையா இப்ப வந்து வெளியே வந்து சொல்லிட்டு தெரிவிங்க.